வணக்கம். வாழ்க தமிழ் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் காணவிருக்கும் தலைப்பு பரிபாடல். இலக்கியங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். நாகரிகம், பண்பாடு இவற்றை நாம் அதிகமாக நாம் கற்றுள்ளோம். ஆனால் இந்த பரிபாடலில் இலக்கியத்தோடு கூடிய அறிவியல் கோட்பாடுகளும் அவற்றின் பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் நம்பிக்கைகள் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதையெல்லாம் அறிவியல் நோக்கத்தோடு நமக்கு கொடுக்கின்றது இந்த பரிபாடல். சரிங்களா? நுழையும் முன் இலக்கியங்களில் அறிவியல் இருக்கின்றது அல்லவா, கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றது. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தில், உண்மைதான மாணவர்களே, அறிவியலோட செழுமை இன்றைக்கே அதிகமாக இருக்கிறது. தொடக்க விதிகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேல்நாட்டு அறிவியல் சிந்தனையில் சாயல், மேல்நாட்டு சிந்தனைகளில் ஒரு சாயலோடும் அதுக்கப்புறம் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்கள், மேல்நாட்டு சாயலோட நம்ம நாட்டு இலக்கியங்களும் கலந்து என்ன பண்ணியிருக்கிற அறிவியலாக ஒன்றாக இணைந்து இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறு கருத்தை காட்டிய பழ கவிதை வியப்பிலும் வியப்பே. இந்த பழக்கவிதைகள் அறிவியலை கொண்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப வியக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதை தான் இந்த நுழையும் முன்னில் அவங்க சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பாடல் வரிகளை நாம் பார்ப்போம். விசும்பில் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றின் ஊழியும் உந்துவலி கிளர்ந்த ஊழியும் அப்படி என்று அப்படி என்றால் என்ன? ஊழினா என்ன மாணவர்களே? ஊழினா யுகம். ஊழ் அப்படி என்றால் முறை, ஒரு நம்ம ஜெனரேஷன், தலைமுறைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விசிம்பிள் வானத்தில் அதிகமான நமக்கு என்னது ஒரு யுகமாக நமக்கு சென்று கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே கருவளர் வானத்து இசையில் தோன்றி, எதுவுமே இல்லாமல் ஒரு உலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை. அது இறைவன் படைப்பதற்கு முன்பாக வெறுமனையாக வெட்டாந்தரையாக காணப்பட்டது. அப்பொழுது பேரண்டமாக இருக்கின்றதாக அந்த கரு தோன்றியதான். அதில் உருவம் இல்லாத காற்று முதலான, இங்கே பாருங்கள், கருவளர் வானத்து இசையில் தோன்றி அந்த பூமியாகிறது தோன்றுகின்றது. சரிங்களா? அப்பேற்பட்ட வானத்தில் முதல் பூதத்தின் ஊழி, அது முதல் பூதத்தோட ஊழி என்னதுன்னா இந்த வானம் தான். புரியுங்களா? அந்த வானம் தான் முதலாக தோன்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றார்கள். உந்து ஒளி கிளர்ந்த ஊழியும் அப்படி என்றால் என்ன? இந்த அணுக்கள் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. நம்மளுக்கு தெரியாது, ஒரு 4 ஜெனரேஷன் நம்மளுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்பொழுது நம்ம வீட்டை சுற்றி பார்க்கின்ற அநேக கட்டடங்கள், வளம் பொருந்திய மிக்க கம்பெனிகள்லாம் நிறைய உயரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒரு கழனி நிலமாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வெட்டாந்தரியாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி கற்பாறைகளாக இருந்திருக்கும். அது மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த வானம் தொடங்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த அணுக்கள் ஒன்றுமாக சிதறி பல ஊழிக்காலங்கள் இன்றைக்கி கடந்து வந்துடுச்சு. பிறகு நெருப்பு பந்து போல் பூவி உருவாகியதை நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. பாருங்கள், அடுத்த பத்தியை பாருங்கள். பாடல் வரிகளை செந்தீர் சுடரிய ஊழியும், செந்தி பார்க்குறதுக்கு இப்போ நெருப்பத்தை நல்லா பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்கும்? நல்லா செக்கச்சவேல நல்ல ஒரு கொழுந்து விட்டு எரியதாக இருக்கும் இல்லைங்களா? அப்பேற்பட்ட அந்த நெருப்பு பந்து போல் பூமி உருவாகி இருக்கிறதா, அதுதான் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ள மூழ்கி தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த மாதிரி இந்த நெருப்பு பந்து நல்லா ரெட்டிஷாக சக்கச்சவேல்னு உருவான பிறகு இந்த ஊழிக்காலம் தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றனர். பின்னர் பூமி என்னாச்சு? குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்ததாக ஊழிக்காலம், எப்படி ஒவ்வொரு ஜெனரேஷன் ஒவ்வொரு யுகமாக வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போது நமக்கு முன்னாடி
நிறைய நம்ம அறிவியலில் நீங்கள், அதாவது சமூக அறிவியலில் நீங்கள் படிக்கின்ற பொழுது நிறைய புதைப்பொருள் ஆராய்ச்சிகள் இது ஒரு யுகத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா. இந்த ஆதி மனுஷன் வாழ்ந்திருக்கான், அதெல்லாம் வந்து யுகங்கள். இப்பொழுது கூட ஏதாவது ஒரு போர் அழிவு ஏற்பட்டால் அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இதை என்ன பண்ணுவாங்க, நம்ம வாழ்ந்தது நம்ம பயன்படுத்தின பொருட்கள்லாம் தோன்றி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதை சரி, இந்த பூமி உருவாகிடுதா, சரி அதுக்கப்புறம் அந்த பூமி என்னாச்சு, குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்ததாம். அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. உங்களுக்கே நல்லா தெரியும், தொடர்ந்து மழை பெய்தாலே என்னது, இப்போவே பாதி நம்ம ஊர்கள் எல்லாமே என்னது, வெள்ளக்காடாக நிரம்பி இருக்கிறது. சரி, மீண்டும் மீண்டும் திரை வெள்ளம் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் மறுபடியும் அதே மாதிரி வெள்ளத்தில் மூழ்கி கொண்டு வந்ததால் இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றிச்சான். நம்ம சூரியனும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இருளாக இருந்தால் ஒரு உயிரினம் கூட தோன்றாம். ஆனால் நமக்கு மழை இருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக அமைப்பு இருக்கும். அந்த சூழல் தான் என்னன்னு சொல்கிறாங்க, உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. புரியுதுங்களா? பூமி முதலாக படைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் பல ஊழிக்காலங்கள் சென்று மறுபடியாக மழை பெய்து சூரியன் உண்டாகினது. சூரியனுக்கு அப்புறம் மழை பெய்து ஒரு நிலையான ஒரு அமைப்புக்குள்ளாக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அறிவியல் உண்மையாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். பின்னாடி பாருங்க, சொல்லும் பொருளும் பாருங்க. இதில் விசும்பு என்றால் வானம், விசும்பு என்றால் வானம், சரிங்களா? ஊழினா யுகம், ஊழ் முறை, தன்பெயல் அப்படி என்றால் குளிர்ந்த மழை, தன்பெயல் என்றால் குளிர்ந்த மழை, ஆர்த்தர்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு என்று அர்த்தம். இலக்கண குறிப்பு பாருங்க. ஊழ்னா நம்ம பிரித்தாலும் பொருள் தரும், ஊழ் அது அடுக்கு தரும் இல்லைங்களா? வளர் வானம் இது வினை தொகை, செந்தி நிறம் வடிவம் பண்பு எல்லாமே என்னது பண்பு தொகை இல்லையா, அதுதான் செந்தி பண்பு தொகை. வாரா என்றால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபது உறுப்பிலக்கணம் பாருங்க. கிளர்ந்த பிரிச்சிருக்கிறாங்க, கிளர் கூட்டல் இத்து கூட்டல் ஆ, கிளர் பகுதியாகும், இத்து சந்தி, இந்த் ஆனது விகாரம், அப்போ இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதியாக இருக்குது. சரி, இதை பற்றி நமக்கு இந்த நூல் வெளியீடு என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் வந்து 8 தொகை நூலில் ஒன்று. இந்த பாடப்பகுதியில் பாடலை எழுதியவர் கிரந்தையார். இது எப்படியே நம்ம வந்து இயல்பாக எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். கீரை பறித்தார், கீரை கிரந்தையார் வந்துடுச்சா, பறித்தார் பரிபாடல் வந்துடுச்சா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்வதற்காக நான் சொல்லப்பட்டது. சரி, இந்நூல் ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது. இந்த பரிபாடலுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு, ஓங்கு பரிபாடல். இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க நூலில் ஒரு பண்ணோடு ஒரு மியூசிக்கோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் 70ன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்று 24 பாடல் தான் கிடைச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அவங்களோட அறிவாற்றல், இயற்கையோடு புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் சொல்லி இந்த பாடலில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரி, இது நுழைக்கதிர் தெரிந்து கொள்வோம் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? இந்த அண்ட பெருவெளியில் நாம் பால்விதி போன்று எண்ணற்ற பால்விதிகள் உள்ளன. தெரியும் உங்களுக்கு இல்லையா? 9 கோள், அந்த கோள்களை சுற்றி நிறைய என்னது அண்டங்கள் சுற்றி கொண்டே இருக்குது. நாமும் சுற்றுறோம், உலகம் நம்ம சேர்த்து நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி இருந்து பார்த்தோம். ஆனால் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்விதிகள் சுற்றி கொண்டு இருக்கிறதா. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வெளிச்சம் பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அதில் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய குடிசை வீடுகளில் மாதிரி இந்த மாதிரி தெரியும். ஒளி எந்த இடத்துல வருதோ அதெல்லாம் நல்லா நம்ம பார்க்கலாம். அந்த ஒளி வந்து ஊடுருவும் பொழுது அதில் பார்த்தா நிறைய துகள்கள் தூசாக இருக்கும். அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, பால் விதிகளின் தூளாக அப்படியே மேலேயே என்னது மிதிக்க கொண்டு இருக்கும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வர்ட் ஹப்பிள் 1924 நாம் பால்விதி போன்ற பல பால்விதிகள்
உள்ளன என்று அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நிறைய துகள்கள் பேரண்டத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறது. 1300ஆம் ஆண்டுக்கு முன் மாணிக்கவாசகரோ இவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு. பாருங்கள், இவங்கெல்லாம் என்னது நிறைய சயின்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் அந்த காலத்திலே இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. மாணிக்கவாசகர் திரு அண்டப்பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாரு பாருங்கள். அண்டப்பகுதியில் உருண்ட வடிவம், பூமி உருண்டியாக இருக்குது சொல்லிட்டாங்களா. அப்புறம் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கும் ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கு மேல் விரித்து நின்றன. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையாக இருக்குது. ஒரு கோளுக்கு அடுத்தது இன்னொரு கோள். அது அழகாக சுற்றி வருகிறது. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளி கற்றையின் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. அவர் எக்ஸாம்பிளும் சொல்லிட்டாங்க பாருங்கள். நமக்கு அது தெரியல, அந்த ஒளி ஊடுருவும் பாருங்கள், அந்த வெளிச்சத்துக்குள்ளே நிறைய டஸ்ட் இருக்கிற அந்த மாதிரி துகள்கள் சுற்றி கொண்டு இருக்கும் என்று நம்ம மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. என்ன மாணவர்களே, உங்களுக்கு இன்று நடத்தப்பட்ட அந்த பரிபாடல் கிரந்தியார் எழுதப்பட்டது நல்லா நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே.